பிரதானம் டிப்ஸ். நம்ம இப்போ கயாலேருந்து அயோத்திக்கு போயிட்டுருக்கோம். அயோத்தியில் ராமர் கோயில் இப்போ நிர்மாணித்தாங்களே அந்த கோயிலை போய் பார்க்க போகிறோம். அந்த கோயிலுக்குள்ளே வந்து கேமரா பின்ன செல்லெல்லாம் கொண்டு போகக்கூடாது. அதனால் அந்த கோயிலில் நமக்கு ஃபோட்டோ எடுக்க முடியாது. இந்த போகிற வழியெல்லாம் பாருங்கள். இங்கே ஒரு பெட்ரோல் பம்பில் நிறுத்தினாங்க. எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா காலையில் நேரம் நல்லா சுகமாக இருந்தது. அது ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி கிளம்பி அயோத்தியாவுக்கு போயிட்டோம். அது அயோத்திக்கு வந்து இறங்கியாச்சு. அயோத்தியில் வந்து தங்கறதுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துக்கு எல்லோரும் கிளம்பி போயிட்டுருக்கோம். அந்த லாட்ஜில் போய் தங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து சரையூ ரிவருக்கு வந்தோம். சரையூ நதி வந்து அயோத்தியில் ஓடுற ஒரு முக்கியமான நதி. இந்த நதிக்கோட முக்கியத்துவம் என்னென்னா, இந்த நதியில் தான் அதாவது ராமரோட அவதாரம் முடிஞ்சு அது மனித பிறவியிலேருந்து அவர் கடவுளாக மாறின இடம். இங்கே வந்து அவரோட 4 பேரும் சேர்ந்து ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் 4 பேர் வந்து அவங்களோட அந்த மனித அவதாரம் முடிஞ்சதுக்கப்புறம் நேராக வந்து இந்த நதியில் இறங்குனாங்களாம். இறங்கி தான் இந்த நதியிலேருந்து அவங்க சித்தி பெற்றிருக்காங்க. இதிலேருந்து வெளியில் வரும்போது ராமர் வந்து மகாவிஷ்ணுவாகவும், லக்ஷ்மணன் வந்து ஆதிசேஷனாகவும், பரதனும் சத்ருகனும் சங்கு சக்கரமாகவும் வந்து மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்துருக்காரு. கூட வந்து சீதை வந்து மகாலட்சுமியாக இருந்து இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த சரையூ ரிவர் வந்து ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. இதில் நாங்கள் எல்லோரும் குளிச்சுட்டு வர வழியில் இருக்கிற இடங்களெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். வர வழியெல்லாம் சின்ன சின்ன கோயிலெலாம் இருக்குது. அந்த கோயில் போனோம். இந்த கோயில் வந்து ராமர் வந்து அவருடைய பாதுகையை வந்து பரதன் வாங்கிட்டு வந்து அதில் வச்சு பூஜித்த இடம் இது. ராமரோட பாதுகையை பரதன் பூஜித்த இடம் இது. கடைகள்லாம் இருக்குது பாருங்கள். கடைகள்லாம் பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து ஏறி இன்னும் ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு அப்படியே இப்போ நைமிசாரண்யம்ன்ற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இந்த நைமிசாரண்யம்னா அது என்னடான்னா சாரண்யம், அன்யம்னா ஆரண்யம் அப்படின்னா காடுன்னு பேர். அதாவது இந்த காடே வந்து பெருமாளாக இருக்கிறதா ஐதீகம். அந்த காடு முழுவதுமே பெருமாளாக நினச்சி எல்லோரும் கும்பிடுறாங்க. அந்த நைமிசாரண்யத்தில் வந்து ஒரு ஆசிரமத்தில் வந்து தங்கணும். இங்கே வந்து வேத பாடசாலை நடக்குது. இந்த ஆசிரமம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. அது உள்ளே வந்து நம்ம பூரி ஜெகநாதரோட கோயில் இருக்குது. அங்கே தங்கிட்டு அங்கேருந்து மறுபடியும் இங்கே உள்ள நதி, அதாவது கோமதி நதின்னு பேர். இந்த கோமதி நதியில் எல்லோரும் நீராடுறதுக்கு வந்தோம். நாங்கள் போனது பொதுவாக தீர்த்த யாத்திரை தான். அதனால் ஒவ்வொரு நதியிலே நீராடினோம். சரையூரில் நீராடிட்டு, கங்கையில் நீராடிட்டு இப்போ இங்கே வந்திருக்கோம். இந்த கோமதி ரிவரில் நீராடுறோம். இது வந்து கங்கையோட ஒரு கிளை நதின்னு சொல்கிறாங்க. இங்கே தண்ணி நல்லா ஒரு அமைதியாக போகுது. ரொம்ப நல்லா இருக்குது. தெளிவாகவும் இருக்குது. அமைதியாக ஒரு சலனம் இல்லாமல் ஓடிட்டுருக்கு. இங்கே குளிச்சுட்டு நேராக ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பி திருப்பி சில கோயில்களுக்கெலாம் போனோம். அப்படி வழியில் நிறைய கோயில் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் குட்டி குட்டி கோயிலாக நிறைய கோயில் இருக்குது. அங்கே போனோம். பாருங்கள், இது இந்த ஆசிரமம் பாருங்கள். இந்த ஆசிரமத்துலேருந்து திரும்பி கிளம்பி போயிட்டுருக்கோம். நாங்கள் போகிற வழியெல்லாம் விவசாயம் எப்படி இருக்குது பாருங்கள். பச்சை பசேல் எல்லாம் செடிகள்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சரையூ நதி, கோமதி நதி, சரையூரில் கோமதி நதியோட கரையில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலில் போய் தொழாரோம். சிவன் கோயிலில் தொழுதுட்டு அங்கேருந்து கிளம்புறோம். பாருங்கள், போட்டிங்கெல்லாம் போகுது பாருங்கள். எல்லாம் இயற்கையோட ரொம்ப ஒன்றி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லா இடங்களும் ஒவ்வொரு இடமா விடாது கிளம்பி போயிட்டு இருந்தோம். அங்கே அர்ச்சனைக்கு கொடுக்குற தட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது இடங்கள்லாம். இது வந்து ஒரு யாக குண்டம். இது யாகம் வளர்த்த இடம். இது உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்க முடியல, அதனால எடுக்கலை. இது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த இதுவும் அது சுற்றி குட்டி குட்டி கோயிலாக இங்கேயும் நிறைய கோயிலெலாம் இருக்குது. இந்த இடமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். செடிகள்லாம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு போகிறோம். நாங்கள் இப்படி ஒவ்வொரு இடமா குட்டி குட்டி கோயிலாக கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இது வந்து சார்தாம் கோயில்னு பேர்.
சாரதாம் கோயில்லாம் நம்ம பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு கோயிலுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஆஞ்சநேயரும் இருந்தது, எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்க, படியேறி போய் பார்க்குறோம். இதில் ஒரு குட்டி குழந்தை பூஜை செய்து, இந்த குழந்தை ஒரிசா பூரி ஜெகநாதர் கோயில் பாருங்கள் நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிது. பாருங்கள், அவ்வளோ அழகாக எல்லாம் விளக்கமாக சொல்லுது. இந்த குழந்தையும் பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த குழந்தைய பார்த்தது. அங்கேயே சாமியை கும்பிட்டுட்டு இறங்கி நாங்கள் திருப்பி அங்கேருந்து வேறு இடத்துக்கு கிளம்பி வந்துட்ருக்கோம். இது இந்த நைமிஷாரண்யம்ன்றது 108 திவ்ய தேசத்தில் ஒன்று. இது இங்கே உள்ள பெருமாள் பேர் தேவராஜ பெருமாள், அதாவது வடநாட்டு திருப்பதின்னு சொல்கிறாங்க. இது வியாசபதியின் பேர். இது இங்கே தான் வியாசர் 4 வேதங்களையும் எழுதின இடமா அந்த இடம். பாருங்க, இங்கேருந்து சக்கர தீர்த்தம்ன்றது இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த சக்கர தீர்த்தம்ன்றது என்னன்னா, இது பிரம்மன் மனித பிறவிகளை படைச்சிட்டு இருக்கும்போது அவர் கையிலேருந்து ஒரு சக்கரத்தை சுழட்டி விட்டாரோ, அந்த சக்கரம் விழுந்த இடத்துல தீர்த்தம் உருவாகிருக்கு. அதுதான் சக்கர தீர்த்தம்னு பேர். அந்த சக்கர தீர்த்தமும் ரொம்ப விசேஷமானது. இங்கே இதை நாங்கள் திருப்பி இந்த தேவராஜ பெருமாள் கோயிலுக்கு வரோம். அங்கே உள்ள குழந்தைங்கள்லாம் பாருங்கள் நிற்கிறாங்க. இதுதான் தேவராஜ பெருமாள். இது வடநாட்டு திருப்பதின்னு பேர். இது 108 திவ்ய தேசத்தில் 97வது திவ்ய தேசம். இது ரொம்ப விசேஷமான கோயில் இந்த ஊரில். இந்த பெருமாளை வச்சு தான் இந்த ஊர் கோயிலுக்கு ரொம்ப பேர். பக்கத்தில் இருக்க கோயிலெலாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்ருக்கோம். இது இந்த சக்கர தீர்த்தத்தில் 8000 முனிவர்கள் தபசு செஞ்சதாக ஒரு ஐதீகம் இருக்குது. இங்கே உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் நாங்கள் சின்ன சின்ன பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படைஞ்சிட்டு வந்தோம். டூர் முடிஞ்சு, அதாவது இங்கேருந்து முடிஞ்சு நாங்கள் அடுத்த இடத்துக்கு கிளம்புறோம். நைமிஷாரண்யத்துலேருந்து கிளம்பி சித்திரகூடம் போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம். எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஒவ்வொரு இடத்தையும் ரசித்து பார்த்துட்டு வந்தாங்க. பாருங்கள், அந்த கோயில் சொன்னேன் இல்லையா, நாங்கள் தங்கியிருந்த ஆசிரமத்தில் இருக்க கோயில் இது. அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். வடநாட்டு திருப்பதின்ற இடத்துல நம்ம அந்த திவ்ய தேசத்தை பார்த்தது எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தேவராஜ பெருமாள் கோயில் அவ்வளோ விசேஷமான கோயில். நைமிஷாரண்யனாலே இந்த பெருமாள் கோயில் தான் ரொம்ப முக்கியம். பார்த்தது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பெருமாள் ரொம்ப அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு பாக்கியம் வேணும். நம்ம தென் சைடில் இருக்கிற இதெல்லாம் பார்த்துருப்போம், தென்னிந்தியாவில் இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம் திருப்பதிகள்லாம். இது வடநாட்டு திருப்பதின்னு பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சோம். பஸ்ஸில் வரும்போது இவர் ராமஜபம் பண்ணுறாரு பாருங்க. இவர் ரொம்ப எங்களுக்காக ஒரு உத்வேகத்தை கொடுத்தாரு. அப்பப்போ இடையில இந்த மாதிரி ராமஜபம் செஞ்சுட்டே வருவார். அது ரொம்ப நல்லா இருந்தது. யாரும் தூங்காமல் உட்காந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே வந்தோம். அது போகிறவங்களுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு உற்சாகத்தையும் கொடுத்தது. இதுலேருந்து கிளம்பி நாங்கள் இப்போது சித்திரகூடன்ற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.